மார்க்கெட்டில் எப்போவுமே ஒரு லீடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நிஃப்டி இல்லை இந்த சென்செக்ஸ் அதை தான் ஒரு ப்ராட் பேஸ்ட் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டில் இருக்கிற அந்த டாப் 50 கம்பெனிஸ் இல்லை டாப் 30 கம்பெனிஸை கன்சிடர் பண்ணி இந்த இண்டெக்ஸ் மூவ் ஆகுது. இந்த லீடரை ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸ்ன்னு இருப்பாங்க, விச் இஸ் அதர் செக்டார்ஸ். அது வந்து ஒரு பேங்கிங் செக்டாரில் இருக்கலாம், ஆட்டோ செக்டாராக இருக்கலாம், எனி செக்டர்ஸாக இருக்கலாம். இதெல்லாம் ஃபாலோவர்ஸாக இருப்பாங்க. சம்டைம்ஸ் இந்த லீடரை தாண்டி இந்த ஃபாலோவர்ஸ் கிராஸ் பண்ணி மேலே போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த செக்டாருக்கு ரொம்பவே டிமாண்ட் சடனாக வந்திருக்குன்னு அர்த்தம். அதனால தான் அது லீடரை தாண்டி மேலே போகுது. சரி, சப்போஸ் லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸில் நிஃப்டி 10% ஏறி இருக்குன்னா, நிஃப்டி ஆட்டோ செக்டார் வந்து ஒரு 15% ஏறி இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, இந்த ப்ராடர் இண்டெக்ஸை விட ஆட்டோ செக்மெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் அதிகமாக இருக்குது, டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த ஆட்டோ செக்டார் மேலே ஏறுது. ஆட்டோ செக்டர் மேலே ஏறினா அந்த ஆட்டோ செக்டருக்குள்ளே இருக்கிற ஸ்டாக்ஸ் லைக் பஜாஜ் ஃபினான்ஸ், அசோக் லைலாண்ட் அதெல்லாம் மேலே ஏற சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வரலாம். பட் இதை எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த இண்டிகேட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சார்ட்டியன் செக்டார் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் அப்படின்ற இண்டிகேட்டர். ஸோ இதை கிரியேட் பண்ணது பார்த்திங்கன்னா அந்த சார்ட்டியன்ஸ்ன்ற ஒரு குரூப் ஆஃப் ஒரு டீம் தான் அதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் பப்ளிஷாகவும் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஸ்கிரிப்டை. அதுக்கான டீட்டெயில்ஸும் நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்போவுமே வந்து ஒரு இண்டெக்ஸை விட இன்னொரு இண்டெக்ஸ் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை எதை வச்சு கண்டுபிடிப்பாங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கராக இருக்கோ அந்த அளவுக்கு அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அதுவே வந்து டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸில் இருக்குது. ஷார்ட் டேர்மில் அது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது, மீடியம் டேர்மில் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது, அண்ட் தென் லாங் டேர்ம். ஸோ ஷார்ட் டேர்ம் 1 மந்த்ன்றது வந்து இந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்தோட வேல்யூஸ் வந்து 21 பேராமீட்டர். மீடியம் டேர்ம்ன்றது வந்து இந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்தோட 55 பேராமீட்டர். 123ன்றது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கான டேட்டா. ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸில் ஒவ்வொரு இண்டெக்ஸும் நிஃப்டி கூட கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ராங்காக புல்லிஷாக இருக்கா இல்லை பீரிஷாக இருக்கா அப்படின்றத வச்சு நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக இது எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, முன்னாடி நான் சொன்ன மாதிரி இப்போ நிஃப்டி 5% அப் ஆயிருக்குன்னா, நம்மளை அது ஏதாவது ஒரு ஆட்டோ செக்டரோ ஒரு ஐடி செக்டரோ 8% அப் ஆச்சுன்னா செக்டர் ரொட்டேஷன் அங்கே நடக்குதுன்னு அர்த்தம். மணி ரொட்டேஷன் நடக்குது ஒரு செக்டர்லேருந்து இன்னொரு செக்டருக்கு. ஸோ அப்போது ஆப்வியஸாக அந்த செக்டரில் இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவுட் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதை நம்ம சேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணோன்னா ஒரு 1 வீக் to 2 வீக்ஸ் ஹோல்ட் பண்ணோன்னா we can make profits from that. இப்போ நான் இந்த இண்டிகேட்டரை என்னோட சார்ட்டில் நான் அப்ளை பண்ணேன்னா மல்டிபிள் RSIஸோட வேல்யூஸு டிஸ்பிளே ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செக்டோரியல் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, கீழே பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு செக்டார்ஸோட RSI இங்கே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி விச் இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட்டு, விச் இஸ் லோவஸ்ட்டு எல்லாமே இதில் வந்துடும். அண்ட் இங்கே மேலே ஈஸியாக டேப்லர் காலம் ஒரு காலமில் நமக்கு டிஸ்பிளே ஆயிரும். இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ PSU பேங்க் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் இருக்கிறதுலே இந்த டாப் மோஸ்ட் ரேங்க்கில் இருக்குது. ஸோ அப்போனா PSU பேங்க்ஸ், எனி ஸ்பெசிஃபிக் PSU பேங்க் நம்ம வாங்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா CNX மெட்டல், அதுக்கப்புறம் ஆயில் அண்ட் கேஸு, ஆட்டோ, இந்த மாதிரி நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி, மிட் கேப்பு, இன்ஃப்ரான்னு ஒவ்வொன்றா இருக்குது. ஸோ இதில் ஸ்ட்ராங்கஸ்ட், மிக்சட், வீக்கஸ்ட் அப்படின்னு 3ஆக பிரிச்சுருவாங்க. ஸோ இப்போ நான் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்ன ஸ்டாக்ஸ் பண்ணணுன்னு தெரியலனா நீங்கள் ஜென்ரலாக போயிட்டு எந்த ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணுதுன்றதெல்லாம் பார்த்துட்டு இந்த டாப் டவுன் அப்ரோச்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு செக்டாரில் எது டாப் பர்ஃபார்மர். ஸோ நம்ம இதில் பார்க்கும்போதே தெரியுது ஸ்ட்ராங்கஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா PSU பேங்க் தான். ஸோ இப்போ PSU பேங்க் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் பர்ஃபார்மர்னும் போது நான் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா என்னோடய ஸ்டாக் செலெக்ஷன் எதில் இருக்குன்னா டேரெக்டாக போயிட்டு ஒரு PSU பேங்க்கில் எது டாப் பர்ஃபார்மர் அப்படின்னு நான் பார்த்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும். அதில் நான் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ நம்ம இந்த டெய்லி டைம் ஃப்ரேம்லேருந்து ஹவர்லி டைம் ஃப்ரேம் மாற்றிட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹவர்லி டைம் ஃப்ரேமில் என்னென்ன செக்டார்லாம் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்குது அப்படின்றது அதில் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஹவர்லி அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டேன்னா அதில் இப்போ CNX ஐடி, CNX ஃபார்மா, மிட் கேப்னு வந்துருச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த PSU பேங்க் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்லேருந்து இப்போ போயிடுச்சு. கரண்ட்டாக ஹவர்லி டைம் ஃப்ரேமில் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்கிறது இந்த இண்டெக்ஸ் தான். இப்போ CNX ஃபார்மானா ஓகே, CNX ஃபார்மாவில் என்ன கம்பெனிஸ்லாம் இருக்குது அப்படின்னு நான் போய் செக் பண்ணேன்னா அதில் ஷார்ட் பண்ணும்போது தெரிஞ்சிடும். இப்போ பயோகான்லாம் பார்த்தீங்கன்னா 4% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு இன்ட்ராடேலேயே. அதேமாதிரி CNX ஐடினா CNX ஐடியில் நிஃப்டி ஐடியில் என்னென்ன கம்பெனிஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணி அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக நம்மளோட டைம் ஃப்ரேம் இங்கே மாற்ற வாட் எவர் இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர் வீக்கஸ்ட் எல்லாமே இந்த டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி நமக்கான அனாலிசிஸுமே மாறிட்டே இருக்கும். ஸோ 5 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர்லேருந்து இல்லை டெய்லியிலேருந்து நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ டெய்லி இல்லை ஹையர் டைம் ஃப்ரேமில் போகும்போது ஸ்விங் ட்ரேடிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ராடேயில் நான் ட்ரை பண்ணணுன்னு விரும்புகிறேன். அப்போ இன்ட்ராடேயில் கரண்ட்டாக இந்த மினிட்டுக்கு எது ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்குது, எது வீக்கஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேமில் வச்சு சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் பை ஆர் செல் எப்போ பண்ணணுன்றது கொடுக்காது. எந்த ஸ்டாக்ஸை வாங்கலாம், எந்த ஸ்டாக்ஸை விற்கலான்றதுக்கான பேராமீட்டர் தான் இது. ஸோ ஓவராலாக எந்த செக்டார் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்த செக்டார் வீக்காக இருக்குது அப்படின்றத டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேமில் வச்சு செக் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
நான் ஸ்விங் ட்ரேடிங் பண்ண போகிறேன் அப்படின்னா ஓகே, நீங்கள் டெய்லி டைம் ஃப்ரேமில் இல்லை மச் ஹையர் டைம் ஃப்ரேமில் வச்சுட்டு எது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்துட்டு அந்த செக்டரில் இருக்க ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணலாம். இல்லை நான் இன்ட்ராடே பண்ண விரும்புகிறேன், நான் சூப்பர் ட்ரெண்ட் அப்ளை பண்ணி இன்ட்ராடே பண்ண விரும்புகிறேன், பட் சூப்பர் ட்ரெண்டை வச்சு நான் ட்ரேட் பண்ணேன்னா ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் பைன் கொடுக்கும், எனக்கு எது சூஸ் பண்ணணும்னு தெரியலனா அப்போது ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸில் நீங்கள் வச்சுட்டு என்ன செக்டாரு ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத இந்த பர்டிகுலர் இண்டிகேட்டரில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த செக்டரில் இருக்க ஸ்டாக்ஸுக்கு நீங்கள் சூப்பர் ட்ரெண்டோ இல்லை எனி ஸ்பெசிஃபிக் ட்ரெண்ட் ஃபாலோயிங் இண்டிகேட்டர் அப்ளை பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட்ஸ் பெட்டராக இருக்கும். ஸோ இதுக்கு தான் இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.